கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜூன் மாதம் 14ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டமாக அழைத்ததற்காக நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து நாம் அவருடைய போஜனத்தில் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ற நாளில் கர்த்தர் தாமே உங்களை அழைத்திருக்கிறார். அப்படியாக நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே, இதோ இந்த காலை வேளையில் உங்களை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். உங்களுடைய ஆலயத்தில் எங்களுடைய தேவைகளும் எங்களுடைய பிரச்சனைகள் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் நீதாமே எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் கெஞ்சி மன்றாடுகிறோம், கட்டளையிடுகிறோம் அப்பா. அப்படியாக இந்த நாளில் எங்களை நீர் அழைத்ததற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இதோ நாங்கள் ஒருவனப்பட்டு நாங்கள் குடும்பமாக உங்களுடைய கூடாரத்தில் உங்களுடைய ஆலயத்தில் கூடியிருக்கின்றோம். எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் நீர் இரட்டிப்பாக தர வேண்டும் என்றும் இந்த காலை வேளையில் நாங்கள் உண்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிழ்ந்து புகழ்ந்து பாடவும் உடைய போஜனத்தில் பங்கு கொள்ளவும் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இந்த நாளில் எங்களை நீர் அழைத்ததற்காக நன்றி அப்பா. தகப்பனே, அப்படியாக நாம் இன்றைய நாளில் இந்த வார்த்தைகளை கேட்போம். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. படித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் தேர்ந்தெடுத்தது பாரம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு உலகின் பாவத்தின் நசுக்கும் பாரத்தை எதிர்கொண்டார். அவருடைய வேதனை அவர் செய்த தியாகம் என்பது நம்மேல் கொண்ட அன்பினால் அவர் திட்டமிட்டு ஏற்றுக்கொண்ட ஒரு வேதனை மிக்க தேர்ந்தெடுப்பு என்பதை உணர்த்துகிறது. படித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படித்து பாருங்கள். ஊக்கமான மன்றாட்டம் மிகுந்த துயரத்தின் உச்சத்திலும் இயேசு பிதாவை நோக்கினார். நாம் நம்முடைய சொந்த சிலுவைகளை துன்பங்களை எதிர்கொள்ளும் போது ஜெபமே நமக்கு முதன்மையான ஆதாரமாக நிகழ்கிறது என்பதை அவருடைய போராட்டம் நமக்கு கற்றுத் தருகிறது. படித்து பாருங்கள். பிலிப்பியர் 46ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 6இல் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15இல் வாசித்து பாருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, அந்த தோட்டத்தில் இயேசு வெளிப்படுத்திய அன்பின் ஆழத்திற்காக உமக்கு நன்றி. நான் சோதனைகளை எதிர்கொள்ளும் போது அதே ஊக்கத்தோடு ஜெபிக்கவும் என் சித்தத்தை உன்னுடைய சித்தத்திற்கேற்ப ஒப்புக் கொடுக்கவும் எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இப்பொழுது நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுவோம். நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக கிடைக்கும். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் அவரை துதித்து பாடுவோமாக. போலேரியும் அன்பு அது பகல்
நான் திறமேத்தால் பணிந்தேன். நீ போல் தோன்றியும் என் நினைவோடு செய்யும். நீ போல் தோன்றியும் என் நினைவோடு செய்யும். சேர்த்து நாட்டிருந்தால் என்னை சீக்கிரம் தூக்கிவிடும். என்னை சீக்கிரம் தூக்கிவிடும். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வருமே உன்னை கேட்க நான் திறமேத்தால் பணிந்தேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வருமே உன்னை கேட்க நான் திறமேத்தால் பணிந்தேன். அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது எபிரேயர் 10:36 படித்து பாருங்கள். பொறுமை. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. படித்து பாருங்கள். எபிரேயர் 10:36. வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நிறைவேறின வாக்குத்தத்தங்களையும் இனி நிறைவேற போகிற வாக்குத்தத்தங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருப்பார். அதில் சிலவற்றை நாம் பெற்றுக் கொண்டிருப்போம். இன்னும் நிறைவேறாதவற்றிற்காக நாம் காத்து கொண்டிருக்கலாம். இன்னும் கிடைக்க போகிற அவற்றை பெற்றுக்கொள்ள நமக்கு இன்னும் பொறுமை தேவை என்று வேதம் சொல்லுகிறது. வாக்குத்தத்தங்களை எதிர்பார்த்து அவிசுவாசத்தின் உச்சத்திற்கு நாம் சென்றிருப்போமானால் வேதம் சொல்லுகிறது இன்னும் கொஞ்சம் பொறுமை நமக்கு வேண்டும். மேலும் வசனம் சொல்லுகிறபடி நாம் தேவனுடைய சித்தத்தையும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பொறுமையாயும் இருக்க வேண்டும். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றுமே யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யாக்கோபு 5:11 இப்படியாக எழுதியிருக்கிறபடி பொறுமையினால் நம் ஆத்துமாவை காத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். படித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 21:19. அப்படியாக இந்த ஏசாயா 25:11 வாசித்து பாருங்கள். நீந்துகிறவனின் கைகள் நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதிர்த்தி பானைகளை தாழ்த்தி விடுவார். இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிப்பதற்காக வனாந்தரத்திலே தேவன் அவர்களை வழிநடத்தினார். கர்த்தருடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற விதத்தை பார்த்த ஒவ்வொருவரும் அவர்கள் மேல் பொறாமை கொண்டார்கள். ஒரு இராணுவம் இல்லாமலும் எந்தவித பாதுகாப்பு இல்லாமலும் தேவன் அவர்களை வழிநடத்தி வந்தார். அநேக சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பத் தொடங்கினார்கள். இதிலே மோவாப் தேசமும் அடங்கும். இந்த மோவாப் தேசத்திற்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக கர்த்தருடைய தீர்க்கதரிசியான பிலேயாம் தீர்க்கதரிசியை அனுப்பியவன் தான் இந்த மோவாப் தேசத்து ராஜாவானவன். பாலாக ராஜா. ஆனால் கர்த்தருடைய கட்டளையின்படியே பிலேயாம் தீர்க்கதரிசி ஜனங்களை சபிப்பதற்கு பதிலாக ஆசீர்வதிக்கவே அவன் ஆசீர்வதித்தான். எந்த சூழ்நிலையிலும் தேவன் தன் ஜனங்களை பாதுகாத்து வந்தார். அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சூழ்ச்சிகளையும் தேவன் முறியடித்தார். ராணுவம் படபடவைக்க அதிக
கொண்ட எந்த ராஜாவானாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாததினால் மட்டுமே ஜனங்கள் சத்துருக்களிடத்தில், அதாவது பிசாசுகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களே ஒளிய எந்த ராஜ்யமும் அவர்களை தொட தேவன் விடவில்லை. நமக்கே தெரியாமல் எத்தனையோ சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மை தப்பிவித்திருக்கிறார். நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அந்த சாத்தானிடத்திலிருந்து நம்மை தப்பிவித்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அவர் பாதுகாக்கிறார். தண்ணீரில் நீந்துகிற ஒருவன் அந்த தண்ணீரின் வேகத்தை தன் கைகளை கொண்டு விளக்குவது போல் நமக்கு எதிராக எழுதுகிற அத்தனை சோதனைகளும், அசுத்த ஆவிகளும், அசுத்த எண்ணங்களும், அசுத்த பேச்சுகளும், பசாசின் நடவடிக்கைகளும், அத்தனையும் எழுப்புகிற சூழ்ச்சிகளை கர்த்தர் நம்மை விலக்கி நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். இதை நம்புங்கள். நான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கர்த்தர் பல பல கிருவிகளில் என்னை வழிநடத்துகிறார். சாத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து, சாத்தானுடைய நடவடிக்கைகளிலிருந்து என்னை மீட்டு, என்னை தூக்கி, என்னை பாதுகாக்கிறார். வாழ்க்கையில் தேவனை தவிர நாம் பெருமைப்படுகிற அல்லது மேன்மையாக நினைத்திருக்கிற காரியங்களும் சரி, மனிதர்களும் சரி, நமக்கு துக்கத்தையும் ஆபத்தையும் கொண்டு வருவார்கள். சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாமோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அவரை நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நாம் துதித்து அவரை நாம் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம்மை அவர் மகிழ்ச்சிப்படுத்துவார். எப்படி நாம் அவரை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும்? நம்மளுடைய ஜபத்தினாலும், நம்மளுடைய ஆராதனையினாலும், நம்மளுடைய பாடல்களினாலும், நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளாலும் அவர் நம்மை கண்ணில் வழி போல காத்து வழி நடத்துகின்றார். அப்படியாகத்தான் நாம் அவரை வழி நடத்தி அவருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்றும் இதனாலே கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். இந்த நேரத்தில் நாம் துதித்து பாடுவோமாக காணிக்கை பாடல்களை. பாடிப்பு எல்லாம்
ஆண்டவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோம். அதற்கு முன்பாக நாம் ஆண்டவரிடத்தில் முழுமையாக நம்முடைய காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கர்த்தர் தாமே நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் அப்படியாக ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய காணிக்கையை செலுத்துவோம். வானவதமே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஒன்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் தாம் காணப்படுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் உள்ள இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றதும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் ஆண்டவருடைய போஜனத்தில் ஒருமனப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக. நன்றி பாடலை பாடி துதிப்போம். Thank you.
என்றும் பாடு. நாம் கண்களை மூடி 2 நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. பரமபிதாவே, உமது திட்டம், உமது சித்தம் மற்றும் நோக்கத்தின்படி எங்களை உயிரோடு வைத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களிடம் பேசும்போது உமது சீஷர்களைப் போலவே நாங்களும் எங்களை வெறுத்து எங்கள் சிலுவையை சுமக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதை அது எங்களுக்கு நினைவூட்டுகிறது. நீர் தரும் பலத்துடன் எங்கள் சிலுவையை சுமக்கவும் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு உதவும். எங்கள் சொந்த ஆசைகளை விட்டுவிட்டு உமது சித்தத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கும் தைரியத்தை எங்களுக்கு தந்தரணும். எங்களை வழிநடத்தும். நாங்கள் எப்போதும் உம்மை பின்பற்றி தயாராக இருப்போமாக. கர்த்தாவே, இந்த சிலுவைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிலைத்திருப்பதற்கான பலத்தையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உமது சித்தத்தை மட்டுமே செய்ய நாடவும் எங்கள் துன்பங்களை உமது பாடுகளுடன் இணைக்கவும் செய்வோமாக. தகப்பனே, பேதுருவை போலவே பலமுறை உமக்காக மறிக்க தயாராக இருக்கிறோம் என்று உமக்கு வாக்களித்த போதிலும் நாங்கள் வலித்தவரை உலக பிரகாரமான பரிதாபகரமானதும் பாவமானதுமான வாழ்க்கையை வாழ்ந்த போதும் உம்மை ஏமாற்றி விட்டோமே என்று நாங்கள் வருந்துகின்றோம். அதனால் எங்களை மன்னித்து ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளாகவும் உடைய குடும்பமாகவும் மகசாட்சியுள்ள பிள்ளைகளாகவும் ஊழியத்தின் ஒவ்வொரு நாளும் உடைய பாதையில் வளர வேண்டும் என்பதும் நாங்கள் இந்த நேரத்தில் உமது பாதத்தண்டில் நாங்கள் இந்த மன்றாட்டிலே சமர்ப்பிக்கிறோம். ஆனால் பேதுருவை மன்னித்தது போல உமது அற்புதமான அன்பினாலும் மன்னிக்கும் இயல்பினாலும் பலமுறை எங்களையும் மன்னித்திருக்கிறேன். தகப்பனே, நீ உண்மை உள்ளவராக இருப்பதால் உமக்கு உண்மை உள்ளவராக இருக்கவும் எங்களுக்கு நீ ஒவ்வொரு நாளும் உதவி செய்யும். இயேசுவின் ஸ்தோத்திரிக்கப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கண்களை மூடி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசம் அடைவதற்காகவும் ஆண்டவரிடம் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.